எனக்கு வாங்கி கொடுத்து நானும் படிச்சிட்டேன். படிச்சிட்டீங்களா? ரியலி என்ஜாய். சார் ஏதாவது சாப்டர் இருந்து கேள்வி கேளுங்க சார். நிஜமா படிச்சிருக்கீங்க போல. நீங்களா வச்சிட்டு அப்பா அம்மா வச்சிருக்கேன். My full name is Arun Venkatesh calling to Pravesham. எப்படி எழுதலாம்? நீங்க பிராவணி எழுதுங்க. தி அருண் சுவாமி ஆக்சுவலி சஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு இந்த புக் வந்து படிங்க, கொஞ்சம் படிங்க போதும் அப்படின்னாரு. போய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து புக்கு திருடிட்டு வந்திருக்கேன் அவங்க வீட்ல இருந்து. எனக்கு வாங்கி கொடுத்து நானும் படிச்சிட்டேன். படிச்சிட்டீங்களா? ரியலி என்ஜாய். சார் ஏதாவது சாப்டர் இருந்து கேள்வி கேளுங்க சார். படிச்சீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் மீட் பண்ணும்போது நீங்களும் வேற மாதிரி இருப்பீங்க. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. நிஜமா படிச்சிருக்கீங்க போல. எப்படி கோத்துடுறாரு பாத்தீங்களா அப்படின்றதா கார்த்தி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸா இருக்கும். எனிவேஸ் இப்படி ஒரு சூப்பரான ஃபன்னியான வீடியோவை பிராவோ அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் 7 கண்டஸ்டன்ட் ஆன பிராவோ அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஆர்ஜேவா இருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அவருடைய ஸ்டுடியோவுக்கு மெய்யழகன் படக்குழுவினர் பாத்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக போயிருந்திருக்காங்க. அப்பதான் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை தான் பிராவோ அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ரீசன்ட் இன்டர்வியூல அரவிந்த் சாமி அவர்கள் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக்கை பத்தி சொல்லியிருந்திருப்பாரு. எல்லாருமே அதை படிக்க சொல்லியிருந்திருப்பாரு. அப்படி அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி என் ஃப்ரெண்டு கிட்ட திருடிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொண்டு போய் அரவிந்த் சாமி அவர்கள்கிட்ட கொடுத்து அவருடைய சைன் வாங்கியிருந்திருப்பாரு பிராவோ அவர்கள். 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுடைய லைஃப் வேற மாதிரி மாறி இருக்கும். இந்த புக்கு படிச்சிட்டீங்கன்னா படிச்சு முடிங்க, 10 வருஷம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு அரவிந்த் சாமி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கடையில கார்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா நான் படிச்சுட்டேப்பா அப்படின்னு சொல்ல, சார் கொஞ்சம் கேள்வி கேளுங்களேன் அப்படின்னு கோத்து விட்டாரு பிராவோ அவர்கள். எனிவேஸ் இந்த மாதிரி அங்க ரொம்பவே ஃபன்னியா நடந்தது. பட் இவங்களை மீட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பான வீடியோவை தான் பிராவோ அவர்கள் பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அம்மா சொல்றா. அம்மா அப்ப நான் யாரு கூட இருக்கேன் தெரியுமா? யாரு கூட இருக்காடா? அம்மா கரெக்டா கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கவா? சொல்லுங்க. இப்ப யாருன்னு சொல்றியா? செருப்பு கட்டி அடிக்கவாடா? இருங்கம்மா, இங்க பாருங்கம்மா. அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அடடே, நம்ம அப்துல் கலாம் ஐயா இவர் கூடயா இருக்க? பட்டு பேத்தோட நீ. அம்மா 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 பார்க்கிங்ல பெரிய மனுஷனோட பார்க்காம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானே, இவன் கூட சேர்ந்து தெரியாடா நீ? திருந்திட்டாருமா? ஆமா, திருந்தி கிழிச்சாரு. இப்ப லப்பர் பந்துங்கிற படத்துல கிரிக்கெட் விளையாடுறோம்னு மாமனார கேவலப்படுத்திக்கிட்டான்டா. அதெல்லாம் மாமனார மட்டும்தான். அவர் திருந்திட்டாருமா? இந்த பையன் கூட உனக்கு என்னடா வேலை? இல்லம்மா, சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஒத்துக்க மாட்டேன்டா. திருந்திட்டாருமா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த பயலுடைய மூஞ்சி அப்படி. ஓஹோ, இதுதான் கூப்பிட்டு வச்சு செய்யறதோ அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ஃபன்னியான வீடியோவை ராஜ் பிரியன் ஷேர் பண்ணியிருக்காரு.